கோயில் ஹார்ட்வேர்னா இந்த துவையடியார்கள் அந்த சாஃப்ட்வேரை ரன் பண்றவங்க, சாஃப்ட்வேரை ஃபங்க்ஷனலா வச்சிருக்கவங்க. அதுல கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற பிரச்சனைகளை புரிந்தவன் தான். அந்த கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். இந்த துவையடியார் சம்பிரதாயம் தான் ஒவ்வொரு ஆலயத்தையுமே நடத்தணும். ஆக்சுவலா இந்த துவையடியார் வந்து சைவத்துல மட்டும் இல்ல, வைணவத்துல இருக்காங்க, சாஸ்திரத்துல இருக்காங்க, எல்லாம் வேற வேற நேம் அவ்வளவுதாங்க. நாம இங்க சைவத்துல பரமனையே பாடுவார்னு சொல்றோம், அந்த வைஷ்ணவத்துல அரைய சேவைன்னு சொல்றாங்க. அதனால இதை மேப் பண்ணோம்னா, துவையடியார்ல மேப் பண்ணோம்னா வைஷ்ணவத்துல இந்த 9 சம்பிரதாயம் இருக்காங்க. கோவில் பெருங்குடிகள் ஸ்தலத்தார்னு சொல்லுவாங்க. அந்தந்த கோவிலோட துவையடியார் சம்பிரதாயம், கோவில் பெருங்குடிகள் தான் அந்தந்த ஆலயங்களை தங்கள் வாழ்க்கையை கொடுத்து காப்பாற்றினார்கள். அவங்க தான் எக்காலத்தும் அந்த மாதிரி காப்பாற்றுவார்கள், நடத்துவார்கள். ஆலயம் நடத்துறதுனா ஏதோ ஒரு மியூசியம் மாதிரி இல்ல டூரிசம் பிளேஸ் மாதிரி மெயின்டைன்மெண்டா போகணும்னு நினைக்கிறீங்க, கிடையாது. எத்தனாயிரம் பேர் இந்த ஆலயத்துக்கு வருவார்கள், இந்த சம்பிரதாயத்தின்படி தீட்சை எடுத்திருக்கிறார். அவங்க எத்தனைதான்